நான் தனிமையாக வந்து இருக்கும்போது அப்போது ஆண்டவர்கிட்ட பேசினேன், ஆண்டவரே இன்னைக்கு நான் உண்டு இல்லைப்பா, நீங்கள் என் கூட வரீங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ எனக்கு முன்பாக உம்முடைய சமூகம் கடந்து செல்லணும் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நான் இப்போது கடந்த வருஷம் முடிகிற நாட்கள் அந்த மாதத்தில் என் மனைவிக்கும் எனக்கும் பயங்கரமான ஆக்சிடெண்ட். கார் கூடவே ஒரு I-10 கார் கூடவே நான் தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கிறேன். அந்த கார் கூடவே கிருபையா நல்ல நேராக போயிட்டு இருந்த வண்டி, அந்த காரு நான் எல்லாமே வந்து டேர்ன் பண்ண வேண்டிய சூழ்நிலையே கிடையாது. டேர்னிங் வந்து இந்த தான் டேர்னிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அந்த டேர்னிங் கூட அந்த அம்மா பண்ணலை. அவங்க நேராக போகிறாங்க கார் எடுத்துகிட்டு, நான் பின்னாடி போயிட்டுருக்கேன். திடீர்னு லெஃப்ட் எடுத்துட்டாங்க. லெஃப்ட் எடுத்த உடனேயும் என்னுடைய ஸ்டேரிங் என்னுடைய பைக்கு அவங்களுடைய அந்த பேக் சைடில் இருக்கிற அந்த ஓப்பன் டோரில் லாக் ஆகி அப்படியே ஒன்றா போயிட்டே இருக்கிறோம். தேவனே அப்படின்னு ஒரு கர்த்தாவே அப்படின்னு ஒரு 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 சவுண்டு எனக்குள்ளே புறப்பட்ட உடனே தேவ தூதர்கள் எங்களை பாதுகாத்தாங்க. பிரேக் போட்ட உடனே கார் தனியாக போயிடுச்சு. நாங்கள் நிற்கிறோம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. என்றைக்குமே காரு டூ வீலர் இடித்தா எது சேதமாகும்? டூ வீலர் தான் சேதமாகும். கரெக்டு தானே? டூ வீலர். என் வண்டி ஒரு சேதமாக ஆகல. ஆமென், அல்லேலூயா. என் கால் உடைய வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படி, என் மனைவி தலை அடிபடணும், கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படி கர்த்தர் வேலி அடித்தார் தம்முடைய தூதர்களை கொடுத்து. இறங்கி நின்று பார்க்குற அந்த டோர் அப்படியே பயங்கரமாக அடிபட்டிருக்குது. அல்லேலூயா. நின்று தேவ சமூகத்துக்கு நன்றி சொல்லி அங்கே இருக்கிற காவல்துறைகளாம் வந்து அவருக்கு முதல் மன்னிப்பு கேளுன்னு அந்த காரில் ஓட்டின நபர்களை வந்து எல்லா 4 பேரை வந்து மன்னிப்பு கேட்டு அவங்கள திருப்பியும் நான் நிதானத்தோடு போமா இல்லை. அப்புறம் எனக்கு நல்லா தெரியும் அவங்க ஏன் அப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். சத்ருவானவன் சில வேளையில் சிந்தனையை லாக் பண்ணிட்டானா நம்ம எப்படி போகிறோன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அல்லேலூயா. ஆமாம், அவங்க வந்து திருப்பி என்கிட்ட சொல்கிறாங்க, நான் லெஃப்ட் எடுக்கணும், ஏன் எடுக்கணும்னு தெரியல, நான் ரொம்ப லாங்காக போயிட்டேன். லாங்காக போனாலும் லெஃப்ட் எடுக்க முடியாது, அந்த இடத்துல கிடையாது. அப்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட போங்கம்மா, படித்த டாக்டர்ஸுங்க போல், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட போங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஜெபம் பண்ணி மனைவிட்ட சொன்னேன், சத்ருவின் கிரியை ஒரு இடத்துல ஆண்டவர் எழுப்புதலை உண்டு பண்ண நம்மளை எடுத்து பயன்படுத்துவார்னா அவனுக்கு தெரியும் இவங்களை தடை பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் எழுப்புதலை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இந்த வருஷத்தில் நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள், கரங்களை தட்டி, இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவர் ஜெபத்தை கேட்பவர். சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, அவர் ஜெபத்தை கேட்பவர், மாம்சமான யாவரும் அவர் அண்டையில் வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்குள் நான் நேராக கடந்து செல்லுகிறேன். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை. அல்லேலூயா. சரி, ஏன் இந்த சிலரை? இன்னைக்கு நம்ம இத்தனை பேர் இந்த சபைக்குள்ளே இருக்கிறோம், உண்மை தானே? கரங்களை உயர்த்தி உட்காந்து தானே இருக்கோம், நல்லா மூச்செல்லாம் விட்டுட்டு இருக்கோமே. அல்லேலூயா. இத்தனை பேர் இருக்கோம். கொஞ்சம் நம்ம இமேஜ் பண்ணி பார்க்கணும், எத்தனை பேர் நம்ம பரலோகம் போவோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற அக்காலத்திலேன்னு போட்டிருக்கு. கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு துன்பம் வந்தால் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், ஆனால் இவங்க பண்ண மாதிரி நம்மளை பண்ண முடியாது. கர்த்தர் வேலை அடித்து வச்சிருக்கிறாரு. அக்காலத்தில் கர்த்தருடைய அனுமதி இருந்தது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யாரை கொலை பண்ணிட்டான் ஏரோது? யோவான் உடைய சகோதரனை யாக்கோப்பை நம்ம பாணியில் சொல்ல போனால் என்ன சொல்லுவோம்? போட்டு தள்ளியாச்சு. அல்லேலூயா. யாக்கோப்பை போட்டு தள்ளிட்டேன், அடுத்த ஆளை போடணுமா?
3வது வசனம் சொல்லுகிறது, அது யூதருக்கு பிரியமா இருக்குது என்று அவன் கண்டு. யாருங்க? யார் அடுத்தது? அல்லேலூயா. பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். போதும். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அல்லேலூயா. இந்த சிலரைன்னு சொன்னது 3 பேர், தேவனோடு இணைந்து இசைந்து இருக்கிற 3 பேர். அவன் கரெக்டாக அந்த சத்துருவானவன் ஏரோத்தை ஏவி அந்த 3 பேரையும் பிடிக்க தொடங்கி இருக்கிறான். பிடிக்க தொடங்கின போது முதல்ல மாட்டிருந்து யாரு? யாக்கோப்பு. யாக்கோப்பு என்ன பண்ணா? கொலை செய்து விட்டான். அல்லேலூயா. ஆமா, இந்த யாக்கோப்பு யார்? மத்தேயு 17வது அதிகாரம் 1, 2, 4, 5 வாசிப்போமா? 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்தர். எத்தனை பேரு? பேதுருவு, யாக்கோப்பு, யோவான். இவங்க 3 பேர் தானே விசேஷமானவர்கள். ஒரு ஆமேனே வரல பாருங்க. அல்லேலூயா. ஏரோத்து சிலரைன்னு சொன்னது இவங்க 3 பேர். ஏன்னா இவங்களை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய வல்லமே எடுத்து பயன்படுத்த போறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அதே தேவன் தான் உங்களை எடுத்து ஆண்டவர் வல்லமே இந்த வருஷத்தில் ஆண்டவர் பயன்படுத்த போறார். ஆமேன் சொல்லாமே, ஒரு அல்லேலூயா சொல்லாமே, ஒரு கரங்களை தட்டி அதை விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு கரங்களை தட்டி, உங்களை கொண்டு தான் சகோதரி, உங்களை கொண்டு தான் சகோதரனே, உங்களை கொண்டு தான் வல்லமே எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார் இந்த வருஷத்தில். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போகிறார். எங்க கூட்டிக் கொண்டு போகிறார்? வாசிமா. தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைகள் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல இருந்தது. நல்லா கவனிங்க இந்த கர்த்தருடைய வார்த்தையை. இவங்க 3 பேர் யாரு? விசேஷமானவர்கள். இந்த விசேஷமானவர்களை எவ்வளோ சீக்கிரமா அந்த ஏரோத்து யாரை போட்டு தள்ளியாச்சு? யாக்கோப்பை கொலை பண்ணிட்டான். இவங்க யாரு? இயேசுக்கு அன்பா இருந்தவர்கள், இயேசுவோடு இணைந்து இருந்தவர்கள். இவர்கள் எங்க இருந்தார்கள்? இவங்க எந்த மலையில இருந்தாங்க? அவங்க உயர்ந்த இடத்துல இருந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உயர்ந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. போராட்டின் மத்தியிலும் தேவன் நாம மகிமைப்படணும். ஒரு ஆமேன்னு சொல்லாம. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு பின்னாடி ப்ராப்ளம் வந்துனே தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்க பின்னாடி பார்க்க கூடாது. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போறாரு, அவரை தான் பார்க்கணும். அல்லேலூயா சொல்லாமே, ஆமேன் சொல்லாமே. அல்லேலூயா. இப்போ இந்த 3 பேர் யார், என்னென்ன தரிசனத்தை பார்த்தாங்க? வாசிமா அந்த அந்த அதிகாரத்தை வாசிங்க. 17, 1, 2, 4, 5 வாசிங்க. மோசே எலியாவும் பேசுகிற சத்தத்தையும் அவர்கள் காணப்பட்டார்கள். மோசே எலியாவும் பேசுகிறத கண்டார்கள். எப்படி அது? இல்லாதான் எப்படின்னு கேட்டேன். அவங்க தான் போயிட்டாங்களே மேலே, எப்படி பேசுவாங்க, எப்படி பார்ப்பாங்க? கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தருக்கு எல்லா அனுமதியும் உண்டு. மரித்த ரத்தமே பேசுது பரலோகத்தில். பேசுதா? என்ன யார் பேசுது? ஆபேல். அல்லேலூயா. அவனுடைய சரீரம் போயிடுச்சு, ஆனால் அவனுடைய ரத்தம் பரலோகத்தில் பேசுது. ஆமேன் சொல்லாமே. இன்னைக்கு நீங்க பேசணும். ஆமேன். அல்லேலூயா. மரித்த ரத்தம் பேசுதுமா? நீங்க ஏன் கர்த்தர் இடத்துல பேச முடியாது? யோசிச்சு பாருங்க சகோதரியே, சகோதரனே. மரித்த ஆபேலுடைய ரத்தம் என் சமூகத்தில் எட்டினது என்று யார் சாட்சி சொல்றா? இயேசு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம மரித்தாலும் நம்ம பிழைப்போம்.
ஆமென் சொல்லாமே. அல்லேலூயா. நம்ம ரத்தம் என்னைக்குமே இயேசுகிட்ட பேசிக்கினே இருக்கணும். சாத்தான் நம்மளை தொட முடியாது. அல்லேலூயா. ஆமென். அப்ப இவங்க உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவும் யாரு மோசையும் பேசுறத பார்க்கறாங்க. அப்புறம் 5வது வசனத்தை ஒரு முறை வாசிமா. ஒரு மேகம். சரி சரிம்மா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த யோவான், இந்த பேதுரு, அப்புறம் யாக்கோப்பு விசேஷித்தமானவர்கள். ஒரு ஆமென் சொல்லாமே. என்ன தரிசனத்தெல்லாம் பார்த்தாங்க? அவங்க மகிமையை பார்த்தாங்க, தேவ சத்தத்தை பார்த்தாங்க, வானம் திறக்கிறத பார்த்தாங்க, எலியா பேசுறத பார்த்தாங்க, அப்புறம் எலிசா பேசுறத பார்த்தாங்க, அப்புறம் வெளிச்சமான காரியங்களை பார்த்தாங்க, ஒரு நிழல் உண்டாகிறத பார்த்தாங்க, தேவ சத்தம் பிதாவின் சத்தத்தை பார்த்தாங்க. இவர்கள் விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்க நீங்களும் விசேஷித்தமானவர்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்குறீங்க. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்களும் விசேஷித்தமானவர்கள் தான். ஆமென். அல்லேலூயா. இப்படி விசேஷித்தமானவர்களுக்கு தான் ஏரோது என்ன பண்ணப்பல, அவர்களை பிடித்து அக்காலத்திலே ஏரோது ராஜா துன்பப்படுத்த தொடங்கி, பாருங்க, நல்ல ஊழியத்தை செஞ்ச ஒரு யாக்கோப்பு, தேவனோடு இருந்த ஒரு யாக்கோப்பு, அன்பா இருந்த ஒரு யாக்கோப்பு, தேவ தரிசனத்தை பார்த்த ஒரு யாக்கோப்பு, அந்த முகம் சூரியனை போல, தேவனுடைய முகம் எப்படி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. சூரியனை போல இருந்தது. மத்திய அந்த 7வது அதிகாரத்தில் 17வது அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கிறது, வாசிச்சு கொள்ளுங்க வீட்டில். அவருடைய முகம் எப்படி இருந்ததா? சூரியனை போல பிரகாசமாக இருந்ததை பார்த்த ஒரு யாக்கோப்பு, வஸ்திரம் வெளிச்சமாக இருந்த பார்த்தது ஒரு யாக்கோப்பு, பிறகு மோசே எலியா சத்தத்தை கேட்ட ஒரு யாக்கோப்பு, எல்லாம் அங்கே தேவ தரிசனம் பிதாவின் சித்தத்தை கேட்ட ஒரு யாக்கோப்பு. அவர் அசால்ட்டாக என்ன பண்ணிட்டான்? அந்த ஏரோத்து என்ன பண்ணிட்டாப்புல? கொலை பண்ணிட்டாப்புல. இன்னைக்கு கொலை பண்ணிட்டாப்புல. இன்னைக்கு நம்மளுக்கு சும்மா கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தால் உடனே கண்ணீர் விட்டுறோம், உடனே பிரச்சனை ஆகிடுன்றோம், உடனே நடக்கணுன்றோம். இவங்க யாருங்க? நல்லா கவனிங்க. இவங்க யாரு? விசேஷித்தமானவர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள். அசால்ட்டா என்ன பண்ண, அந்த சத்ருவானவன் ஏரோத்தை எழுப்பி யாக்கோப்பை கொலை பண்ணிட்டான். இன்னைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியம்னா உடனே சபைக்கு வர மாட்டோம். தலைவலி சபைக்கு வர மாட்டோம், கால்வலி சபைக்கு வர மாட்டோம், வயிற்று வலி சபைக்கு வர மாட்டோம், குடும்ப பிரச்சனை சபைக்கு வர மாட்டோம், பக்கத்து வீட்டில் சண்டை நம்ம வர மாட்டோம், ஐயோ ஒரு பிரச்சனை சண்டை, ஃபங்க்ஷனு நம்ம வரமாட்டோம், உபவாசம் இல்லை இருக்கட்டும் அடுத்த உபவாசத்தில் பார்த்துக்கலாம், தள்ளி நம்மளே தள்ளி போடுறது. அல்லேலூயா. இவ்வளோ பிரச்சனைல மத்தியில இவங்க ஊழியம் செஞ்சவங்கம்மா. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அடுத்தது யாரை பிடிச்சிருக்கிறாரு அவரு? ஏரோத்து. 4வது வசனத்தை வாசிங்கம்மா. அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவராக ஏற்படுத்திய. பாருங்களேன், இவனா சொத்துக்கு ஆசைப்பட்டானா, இல்லை ஏதாவது நகை ஏதாவது ஆசைப்பட்டானா, இல்லை வேற ஏதாவது ஆசைப்பட்டானா? ஒன்றுமே ஆசைப்படலையப்பா. இயேசு பின்னாடி போனாலே பிரச்சனை தான் இப்போன்னு நினைக்கிறோம், இல்லை அப்படி தானே? அல்லேலூயா. அவனுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நம்ம ஏதாவது இயேசு பின்னாடி போயிட்டோம்னா ஐயோ பிரச்சனை வந்துடும்பா, இருக்கட்டும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், சிறையில் போட்டுருக்காங்க, ஒன்றுமே பண்ணலை. அவன் தேவனுடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. யாரு? பேதுருவு. துருதுருப்பான ஒரு பேதுருவு. பேதுரு பேர் என்ன? ஆண்டவர் மாத்தினார பேர் என்ன? கேபா. அல்லேலூயா. இந்த சபையின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. அப்படிலாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி பேதுருவை தேற்றின ஒரு தேவ மனுஷன் மத்தியில் அசால்ட்டா இந்த ஏரோத்து என்ன பண்ணாப்புல
பிடிச்சி ஜெயிலில் போட்டாப்புல. எத்தனை, ஒரு வகுப்புக்கு எத்தனை காவல்? அப்போ எத்தனை வகுப்பு இருக்கு? கணக்கு கரெக்டாக சொல்லுங்க. சரி, கணக்கு சொல்லுங்க. ஒரு வகுப்புக்கு 4 காவலர்கள். எத்தனை வகுப்பு? அப்போ எத்தனை பேர் சொல்லுங்க. நான் கணக்கில் கொஞ்சம் வீக்கு தான், நீங்கள் சொல்லுவீங்க தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எத்தனை பேர்? அதானே உண்மை. அவனுக்கு தெரியாது. யாருக்கு? ஏரோத்துக்கு தெரியாது. 4 எத்தனை பேர்? 16 பேர். ஒரு மனுஷனுக்கு எத்தனை பேர்? 16 பேரை காவல் வச்சிருக்கிறான் பாவன். அல்லேலூயா. ஆனால் அவனுக்கு தெரியாது நம்ம தேவனுடைய வல்லமை என்னன்னு. உன்னத பாட்டு 5:10 எடுக்க வேணாம். என் நேசர் வெண்மையும் சிவப்பும் ஆனவர், அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். அல்லேலூயா. இந்த 16 பேர் இந்த பிசாசு வச்சிருக்கு, இதை காட்டிலும் அவர் 10,000ங்களில் அவர் சிறந்தவர். அல்லேலூயா சொல்லமே. ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், ஏரோத்து நினைச்சிட்டான், இன்னைக்கு எல்லாம் பிடிச்சி வச்சுட்டோம், நாளை காலையில் அவனை ஜனங்க மத்தியில் ஒரு பொய் வழக்க போட்டு அவனையும் சொல்லுங்க, அவனையும் முடிச்சிடலாம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனை வர மாதிரி இருக்கும், கடுங்கில் போடுற மாதிரி இருக்கும், வேலை சனத்தில் உனக்கு உபத்திரம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், ஊழியத்தில் உனக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும், உனக்கு ஊழியமே கிடைக்காத மாதிரி தான் இருக்கும். ஆண்டவர் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருப்பாரு. ஆமேன்னு சொல்லாமே. அதன் காலத்தில் உன்னை எடுத்து ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். கரங்களை தட்டி. அதன் காலத்தில் உன்னுடைய ஊழியம் வறட்சியாக இருக்கலாம், உன்னை நிந்திச்சு உன் பின்னாடி ஆட்கள் வந்து கொண்டே இருக்கலாம், உன்னை ஏசி பேசலாம், நீ செய்கிற ஊழியத்தை உன்னை நிந்திக்கலாம். அல்லேலூயா. உன்னை அசிங்கப்படுத்திடுவாங்க ஊழியத்தில். புறஜாதிகள் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்துவர்களுக்கு விரோதமா யாரு? கிறிஸ்துவர்கள் தான். அவர்கள் புறஜாதிகள், அவர்கள் தேவனை அறியாத இருக்கிறார்கள், ஆனா நல்லவர்கள். அல்லேலூயா. ஆமென். ஆமா, இன்னைக்கு நம்ம ஒரு ஊழியத்தை செஞ்சா போயிட்டா இருப்பார் முன்னாடியே ஊழியத்துக்கு அப்படின்வாங்க. அல்லேலூயா. இவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போய் நின்றுட்டா இருப்பார் அப்படின்வாங்க. இவருக்கு என்ன தெரியும், இவர் ஊழியத்தோட போறாரு குடும்பத்தோட அப்படின்வாங்க. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். படைப்பின் காரருக்கு தெரியுமா? கரங்களை தட்டி. உன்னை எந்த ஏஜில், உன்னை எந்த நேரத்தில், உன்னை எந்த நாளில், உன்னை எந்த நாள்கில் உன்னை எடுத்து வல்லமையா பயன்படுத்த கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு நம்ம சாக்ரிஃபைஸா இருக்கணும், அர்ப்பணிப்பா இருக்கணும். அப்போ கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். உன்னை கொண்டு தான் ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவேன்னு சொல்றாரு மறுபடியும். அல்லேலூயா. யாத்ராகமம் 34:10 என்ன சொல்லுகிறது? நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. உன்னை கொண்டு தான் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமா, இவங்க நினைச்சிட்டாங்க, இவன் நினைச்சிட்டான், ஏரோத்து 4 வகுப்புக்குள்ள அவனை போட்டு அடிச்சு வச்சிருக்கிறேன், நான் சிறையை பூட்டுனா திறக்கவே முடியாது, அது காவல்காரனை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் திறந்தா, கரங்களை தட்டி, அவர் திறந்தா ஒருவனோ அடைக்க முடியாது. கிறிஸ்மஸ்க்கு நிறைய பேர் கேக் சாப்பிட்டுருப்பாங்க. எல்லாரும் பகிர்ந்து, சொந்தக்காரரோட பகிர்ந்து எல்லாம் கிறிஸ்மஸ்லாம் கேக் சாப்பிட்ருப்பாங்க. வித்தியாசமான எங்கள் குடும்பம் நிறைய கேக் எனக்கு வந்தது. ஒரு கேக் கூட எங்கள் குடும்பத்தில் சாப்பிடல, எல்லாருக்கும் கொடுத்துவோம். எங்கள் திராணிக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு சில காரியங்களுக்கு உடை வாங்கி கொடுத்தோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படி நான் சொல்லுகிறேன். இது பெருமை அல்ல, தேவ நாமம் மகிமைப்படும்படி. நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு. கையில் பார்க்குறேன், எந்த விதமான ஒரு 500, அது கூட 5 rupees போட்டால் தான் 500 என்னமோ தான் இருக்குது என்னோட ஜிபேயில். சிரிப்பு தான் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாளைக்கு கிறிஸ்மஸ். முன்னாடி எல்லாம் கேக் சாப்பிடுவாங்க, பலகாரம் சாப்பிடுவாங்க. இல்லை, பலகாரம்லாம் எதுவுமே செய்யலை. மாறுது. அல்லேலூயா. ஒரு மாற்றம் உண்டாகணும். ஒரு ஆமேன்னு சொல்லாமல் ஒரு மறுரூபம் உண்டாகணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம மறுரூபத்தில் பெஸ்ட்டாக இருக்கணும், அதில் ஃபஸ்ட்டாக இருக்கணும்.
ஆமென், அல்லேலூயா. ஆமாம். அப்போது நான் நாளைக்கு கிறிஸ்மஸ் நைட்டு இது பார்க்குறேன், எதுவுமே இல்லை. காலையில் பார்க்குற ஒன்றும் இல்லை. தேவனுக்காக ஊழியம் செய்யும்போது ஊழியக்காரன் ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென், அல்லேலூயா. ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறாரு, பிரதர் ஐயா உங்களை பார்க்கணும். திடீர்னு என்ன பார்க்கணும். சரி, நான் அவரை பார்க்க போனேன். அவரை பார்க்க போனால் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளை இல்லையா, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறான்னு அதிகாரமாக என்னால் சொல்ல முடியும். ஆமென். அவர் சொன்னார், என்ன பிரதர்ன்னு கேட்டேன். உங்களால் நான் நல்லா இருக்கிறேன். உடனே கரங்களை உயர்த்தினோம். பெருமை நம்மளுக்கு வந்துடும். உடனே கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு. ஆமென், அல்லேலூயா. நான் போன வருஷத்துக்கால இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கிறேன் பிரதர். அல்லேலூயா. நீங்கள் சொன்ன ஒரு ஆலோசனை. ஆமென், அல்லேலூயா. சொல்லி எப்பவுமே வருஷமான யாருக்காவது கிஃப்ட் வாங்கி கொடுப்பாராம். இந்த வருஷம் நான் உங்களுக்கு ட்ரீ வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், ட்ரீ கொடுக்கல. எனக்கு உணர்த்தப்பட்டது உங்களுக்கு நான் காணிக்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு காணிக்க கொடுத்தாரு. அல்லேலூயா. நான் கொடுத்தது 1 மடங்குன்னா அப்பா கொடுத்தது ட்ரிபிள் 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 மடங்கு. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு செகண்ட் தான் இருதயத்தில் நினைச்சு சிரிச்சேன். பொழுது சாயத்துக்குள்ள ஆண்டவர் மகிமையாக நடத்திட்டாரு. அல்லேலூயா. என்னைக்குமே நம்மளுடைய சுயம் செத்துடுச்சுன்னா ஆவியானவர் கிரியை செய்யும். நம்ம சுயம் சாகணும், அப்பதான் எல்லாத்திலையும் நடக்கும். சுய சாவலனா மாம்ச கிரியை செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்ம நேரம் கடந்து போவோம். இந்த நாட்களில் சுயம் செத்துடணும். அல்லேலூயா. அப்பதான் நம்மளுக்குள்ள ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வாசிமா அந்த அதிகாரத்தை வாசி, 7வது வசனத்தை வாசிமா. 12:7. நல்லா கவனிங்க. தேவ ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை கட்டளை கொடுப்பார். ஒரு ஆமேனே வரலையா? உங்கள் வீட்டில் தூதர் வந்தால் கம்முன்னு இருப்பீங்களா? எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. கொர்நேல் வீட்டில் வந்தது, அல்லேலூயா. பேதுருக்கிட்ட வந்தது, அல்லேலூயா. சகரியா எலிசபெத்துக்கிட்ட வந்தது, அல்லேலூயா. அன்னாள் கிட்ட வந்தது, அல்லேலூயா. அல்லேலூயா. மரியாள் கிட்ட வந்தது, அல்லேலூயா. அப்புறம் யார்கிட்ட வந்தது? தானியல் கிட்ட வந்தது, அல்லேலூயா. எலிசா கிட்ட வந்தது, அல்லேலூயா. தேவதூதன் ஏறுவார் இறங்குவார். நம்ம வீட்டில் வரணும். யாரோ வராங்க இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே தேவையில்லாத ஆட்கள் கரங்களை உயர்த்தி கண்ணை மூடி, தேவையில்லாத ஆட்கள் வந்து வீணா சம்பாஷணம் பண்றாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை, வீணான சம்பாஷணம் நல் ஒழுக்கத்தை கிடைக்கும். கர்த்தருடைய தூதர்களை எங்கள் வீட்டில் வந்து இறங்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் எங்களோட இடைப்படணும். ஆண்டவரே தூதர்கள் வந்தாங்கன்னா விடுதலை. அவர் ஆமேன்னு சொல்லாமே. தேவ சமூகத்தில் வந்த தூதர்கள் உங்களை விடுவிப்பாங்க. ஆமென். அது 16 பேர் இருந்தாலும் சரி, அது 4 காவல் அறை இருந்தாலும் சரி, 4 காவல் அறை இருந்தாலும் சரி, எத்தனை காவல் அறை இருந்தாலும் என் தேவனுடைய பார்வையில் ஒன்றையும் தப்ப முடியாது. அல்லேலூயா. ஆமென். அந்த 7வது வசனம் யார் வந்தாங்க? கர்த்தருடைய. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரருக்கு பிரச்சனைனா சபை கூடி ஜெபிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லாம ஏதோ வந்து பேசிட்டு அந்த கதையை எடுத்து 10 பேருக்கு பரவி வாட்ஸ்அப்பில் போடுறது கிடையாது. எனக்கு நிறைய வாட்ஸ்அப்பில் வருது, இது இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சுன்னு டிலீட் பண்ணிவிடுவேன். ஜெபிப்பேன். அந்த குறிப்பை வச்சு ஜெபிக்கணும். இந்த ஊழியக்காரருக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி இவர் அப்படி அசிங்கமாக பட்டுட்டாரு, இந்த மாதிரி பேசிட்டான், அதை எடுத்து என்ன பண்ணக்கூடாது, அடுத்த ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. பாவம். இது ஒரு பாவம். இந்த மெசேஜை கேட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்றது ஒரு பாவம். இனி அந்த பாவத்தை செய்யாதீங்க. அல்லேலூயா. சபை என்ன பண்ணணும்? வாசிங்க 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையோர் அவனுக்காக உன் ஜெபம் ஊக்கத்தோடு இருக்கணும். ஊக்கமான ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊக்கமான ஜெபம் எத்தனை அறை இருந்தாலும் விடுதலையாக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இந்த சபையோர் கூடி ஜெபிச்சாங்க. இன்னைக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சபையோருக்கு, நம்ம ஆவிக்குரிய தகப்பனுக்கும் வழி நடத்துகிற அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனைனா உடனே என்ன பண்ணணும்? கூடி ஜெபிக்கணும். அல்லேலூயா. எந்த சபையாருக்கும் எந்த ஊழியக்காரருக்கும் எந்த ஊழியக்காரர்களும் பிரச்சனைனா
உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி நடந்தது, இங்கே நடந்தது, 4 இடத்துல இருந்து வரும் மெசேஜ், நல்ல மெசேஜ் வராது, கெட்ட மெசேஜாக தான் வரும். அதற்காக ஸ்தோத்திரம். அது ஏன் உங்களை வச்சிருக்காருன்னா ஜெபிக்கிறது தான் உங்களை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதை கேட்டு சிரிச்சுட்டு அதை 10 பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பாவத்தை சுமக்காதீங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு அவர் நியாயம் தீர்ப்பார், அது தீர்ப்பார்த்திருக்க அது அவர் கையில் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஜெபித்தீங்கன்னா உங்களை விடுதலை ஆக்குவார். ஒரு ஆமேன் சொல்லாமே, ஆமேன் சொல்லாமே. ஆமாம், யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் போது அவருடைய சிறையிருப்பை திருப்பினார் ஆண்டவர். ஆமேன். இன்னைக்கு நம்ம ஊக்கத்தோடு ஜெபித்தோம்னா ஒருவேளை அந்த ஜனங்க பாதுகாக்கப்படலாம், பாதுகாக்காமல் அது தேவ சித்தம், ஆனால் நம்மளை பாதுகாப்பாக வைப்பார். ஒரு ஆமேன் சொல்லாமே, ஆமேன் சொல்லாமே. அல்லேலூயா. வாசிங்க 8வது வசனம் வாசிங்க. தூதன் அவனை நோக்கி உன் நடையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு என் பின்னே வா என்றான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு சபையில் நீங்கள் வரீங்க, எப்படி இருக்கணும் தெரியுமா? சபையில் வரும்பொழுது மற்றவங்க பார்க்குற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணி வரக்கூடாது, பர்ஃபெக்டாக வரணும். உன் தலையில் எப்படி இருக்கணும்? துணி இருக்கணும். உன் தலையில் துணி இருக்கணும். உன்னுடைய தலைமயிர் தெரியக்கூடாது. ஆராதனை வேலை ஆவியானவர் அசைவாடுவார். ஆமேன். தலையில் எதுக்கு துப்பட்டா போட சொல்கிறாங்க? ஒரு ஒழுக்கம். ஆமேன் வரணும். அல்லேலூயா. ஆமாம், உன் நட தேவனுடைய பார்வைக்கு அழகாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், மற்றவங்கிட்ட பேசும்போது ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த அம்மா வந்தால் ஒரு தேவ பயம் இருக்கணும். அடுத்த ஆளுக்கு, எதிரி ஆளுக்கு எப்படி இருக்கணும்? தேவ பயம் இருக்கணும். இப்போ வருது ட்ரெஸ்ஸு, கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு ஃபேஷன்ன்றாங்க. கொடுமையாக இருக்குது. நான் சொல்லக்கூடாது, சபைகளுக்குள்ளே கிழிஞ்ச ஜீன் ஃபேஷனா? கிழிஞ்ச ஜீன் என்ன உடை? ஆண்டவர் அன்னைக்கு அந்த அந்த அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆடை பலி செலுத்தி அழகாக பர்ஃபெக்டாக கார்மெண்ட்ஸு அழகாக பண்ணார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லாகிற ட்ரெஸ்ஸை கிழிச்சு போடுறோம். கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு கொண்டு பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்துருங்க, அதுதான் நல்லது. எதுனா ட்ரெஸ்ஸு கேட்டதுன்னா வாங்கி தராதுங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கர்த்தர் பார்வைக்கு அருவருப்பது. அல்லேலூயா. மற்றவங்களை இடரல் உண்டாக்கக்கூடாது. ஒரு என்ன நம்ம பேண்ட் போட்டாலும் என்ன நம்ம ஷர்ட் போட்டாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. நல்ல ஒரு ஊழியை செய்கிறவங்க தான் நீங்கள். நல்லா தேவனுடைய ஆராதனை பண்ணுற ஒரு வீராங்கனி தான், வீரர் தான், இல்லைன்னு சொல்ல. நல்ல ஒரு ஊழியை செய்த ஒரு பேதுரு தான், இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறாரு தம்முடைய தூதர்களை கட்டளை கொடுத்து. 8வது வசனம் வாசிமா மறுபடியும். உன் அறையை ஒழுங்கா கட்டு, உன் பாதரட்சை எங்கே? உயரமா நடந்து வந்து கால் சவுண்டில் அந்த சவுண்ட் இங்கே வர கேட்கக்கூடாது. சபையில், சபைகளுக்குள்ள தேவ சத்தம் தான் கேட்கணும். உன்னுடைய காலனி சத்தம் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அதே மாதிரி தேவ பிள்ளைகள் பேதுருவை பார்த்து ஆண்டவருக்கு தம்முடைய தூதர்களுக்கு சொல்றாரு, வாசிமா, அவனை நோக்கி உன் அறையை கட்டு, ஏனோ தானோ ட்ரெஸ் பண்ணிட்டு வராதிங்க. அருமையான சகோதரனே சகோதரி, பர்ஃபெக்டா வாங்க. உடையில யாத்ராகத்தில் போட்டிருக்கு என்ன உடை போடணும்னு. அல்லேலூயா. அதன் காலத்தில் ஆண்டவர் அழகா நேர்த்தியா வச்சிருக்கிறாரு. இங்க பாருங்க, பேதுருவை பார்த்து தேவதூதன் என்ன சொல்றாரு? அறைய ஒழுங்கா கட்டு. சில பேர் அந்த பேண்ட் இறங்குறது கூட தெரியாது, அது ஒரு ஃபேஷனா. இன்னர் கார்மெண்ட்ஸ் தெரியுது பின்னாடி. உன் பெல்ட் எங்க? உன் அறைய ஒழுங்கா கட்டு. அல்லேலூயா. ஆவிக்குரிய அறைய ஒழுங்கா கட்டு. அல்லேலூயா. உன் செப்பல் டிஷன் இங்க தேவையில்ல, உன் பாத ரட்சை வேணும்ன்றார் கர்த்தர். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் பாத ரட்சையை தொடுத்துக்கொள்.
வந்தீங்கன்னா அங்கே ஒரு இது இங்கே ஒரு இதுன்னு ஒன்று இருக்கும் வீட்டில். அவங்க வீடு சபையில் ஓகே, வீட்டில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த வெளியில் இருக்கிறத பார்த்தா தான் உள்ளே இருக்குது ஒழுங்காக இருக்குதான்னு தெரியும். ரைட்டில் ஒன்று நிற்கும், லெஃப்டில் ஒன்று இருக்கும். அல்லேலூயா. அந்த ஒழுக்கம் அதிலே தெரிஞ்சிடும். சபையில் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி வீட்டில் இருக்கணும். அல்லேலூயா. ஒழுக்கத்தை சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், உன் பாதரட்சை தொலைச்சிடாத. ஆமென். எங்கே போனாலும் உன் பாதரட்சத்துக்குள்ளே தேவ வல்லமை இருக்கணும். கரங்களை உயர்த்தி. பரிசுத்தவான்கள் யோதா நதியை பட்டவுடன் என்னாச்சு? நதி என்னாச்சு? பின்னிட்டு போனது. பாதரட்சம் காலில் இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லாமே, ஒரு அல்லேலூயா சொல்லாமே. நீ நடக்கும் போதே சாத்தான் விலகி ஓடணும். அந்த சவுண்டு பாதரட்சை இருக்குதுப்பா, தேவ பிள்ளைங்களோட பாதரட்சை இருக்குதுன்னு நினைக்கணும். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாங்க? வாசிங்க. தேவ தூதன் என்ன சொல்றாரு? பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை விட்டுறாதப்பா. அல்லேலூயா. உன் வஸ்திரம் தேவன் கொடுத்த அபிஷேகம். அந்த வஸ்திரத்தை ஒரு நாளும் எழுந்து போகாத. சபைக்குள்ள வரும்போது மாற்றம் அந்நிய பாசி, நல்ல அந்நிய பாஷை பேசி வெளியே போனோம் அவிவிசுவாசி ஆயிடாத. அல்லேலூயா. வஸ்திரம் கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரம். ஆமென். அவரு பட்சபாதம் இல்லாதவர். அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாராம்? கொடுத்துருவாரு. ஆமென். அவர் சொன்னார்ல, என்னிலும் நீ அதிகமாய் கிரிய செய்வ. நம்ம அதை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ள பாத்திரம்னா இருக்கிறோமா? உன் வஸ்திரம் ஒழுங்கா இருக்கா? உன் பாதரட்சை கரெக்டா இருக்கா? அல்லேலூயா. ஊழியத்தின் பாதரட்சை கரெக்டா இருக்கா? உன் அறையை கட்டி தேவ சமூகத்தில் உட்காரியா? உபவாசத்தில் இருக்கிறியா? உன் வஸ்திரம் ஒன்று, உன் பாதரட்சை ஒரு இடத்துல, உன் அறை ஒரு இடத்துல, உன் அறையை கட்டுறது ஒரு இடத்துல இருக்குதா? ஆவியானவர் இடைப்பட்டார்னா பர்ஃபெக்டாக சொல்லுவார். அது எத்தனை காவலர் இருந்தாலும் அவங்க எல்லாம் விலகி ஓடுருவாங்க. தேவ தூதன் உன்னை அழகாக உன் பிரச்சனையில் இந்த கரங்களை தட்டி, எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் அழகாக வெளியில் கொண்டு வந்து விட்டுருவார். அல்லேலூயா. ஆமென். அவர் நல்லவருமா. இந்த தேவன் சதா காலம் நம்முடைய தேவன். அவர் மரண பரிந்து உன்னை நடத்துவார்.